ஓகே. திரு அக்னீஸ்வரன், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி அமைந்தால் அதுல பெரிய உடன்பாடெல்லாம் இருக்காது. ஆனா சிலருடைய இருப்பை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணி அமைகிறது கட்டாயமாக இருக்கு. ஒரு நிர்பந்தமும் இருக்கு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. கூட்டணி கணிய போது அதிமுக பாஜகவுக்கு இடையில. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கூட்டணி அமைய போதா இல்லையா அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லுவார். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சுகுணா திவாகர் பத்திரிகையாளர் அவர்கள் பேசும்போது நான் அதிமுக செய்தி தொடர்பாளரோ அதிமுககாரரோ இல்லை, ஆகையினால் இருந்தாலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற பார்வையில் சில பொதுவான கருத்துக்களை இங்கே வைக்கிறது மாதிரி இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இல்லை, 72லிருந்து இனிமேலுக்கு வரும் காலத்திலும் அது அனைத்து மக்களுக்குமான இயக்கமாகத்தான் இருக்கும் அப்படின்றதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதை மாதிரி தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார். செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்முடைய பத்திரிகையாளர் சொல்லும்போது சொன்னார், அது அதிமுக சுருங்கி அது ஒரு பிராந்திய கட்சியாக மாறி அது ஒரு சாதியத்திற்கு உள்ளான கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இங்கே வச்சார். ஆனால் தமிழ்நாட்டில் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த 75 சட்டமன்ற உறுப்பினர்களும் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறேனே, அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியதற்காக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அமைச்சரவையில் எத்தனை தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? அதை அடுத்த ரவுண்டில் சொல்லுவாரா? அப்படியெல்லாம் ஒரு இயக்கத்தை நாம பொத்தாம் பொதுவா சொல்லி அதை பேசுறாங்களா என்ன? அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் இப்ப என்னுடைய கேள்வியும். அப்படி என்றால் அவருடைய தாய்மொழி தமிழா என்பதுதான் அடுத்த கேள்வி கேட்பேன் நான். அப்பவே உங்களுடைய நோக்கம் என்னன்னா, அண்ணாவிற்கு பிறகு நீங்கள் அவங்க இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசவே முடியாது. அவங்க இருக்கும் போதெல்லாம் அப்படியே நீங்க பேசவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இங்க நீங்க உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் யாரை ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை எந்த குறையும் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அது பிராந்திய கட்சியா மாறிடுச்சு, ஒரு சாதிய கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவது அது மக்கள் ஏத்துக்குருவாங்களா இல்லையான்னு தெரியல. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவை எடுப்பாரு அப்படின்றது என்னுடைய பார்வை. அவர் அறிவிக்கும் வரை நாம் எந்த விவாதம் பேசினாலும் அது எடுபடாது. அவர் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்த பின்னாடி அவர் அமித்ஷா தான் ட்வீட் போடுறாரு என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னு. அதுவும் அதிமுக தலைமையில் அமைதா இல்ல என்டிஏ தான் தலைமை வகிக்க போதா, ஜூனியர் பார்ட்னர் அதிமுக மாறுதா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது இல்லையா? ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க டெல்லிக்கு போறப்பவுமே இன்னாரை சந்திக்கிற இந்த பர்பஸ்க்காக போற அப்படின்னு எதுவுமே ஒரு குறிப்புகளை வழங்காம அடுத்தடுத்த இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தேக பார்வை தானே கிளப்புது. 26ல ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம், ராஜதந்திரியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் அப்படின்னு அதிமுக பொதுக்குழு செயற்குழுல எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்ன வலுவான கூட்டணி? இப்ப நான் கேட்கிறேனே, நீங்க நெறியாளர் சகோதரி கேட்கிற கேள்வி நியாயமானது. ஏப்பா உங்களால கூட்டணியே அமைக்க முடியாப்பா, என்ன வலுவான கூட்டணி நீங்க அமைச்சிட்டீங்க? நல்ல கேள்விதான். கூட்டணி அமைக்கிறது எதுக்கு? ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைக்கிறது எதுக்கு? மக்களுக்கு நல்ல சொன்னதை நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. என்ன நீங்க கூட்டணி பலமா இருக்கீங்க, மக்களுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா என்ன? இல்லையே. ஆகவே கூட்டணி என்பது அது மக்களுக்கு நல்லது செய்யறதாக இருக்கணுமே ஒழிய, இப்ப நீட்டு விலக்கு இப்பதான் உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட போறோம். அது மாதிரி தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போகிறோம். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா 7.5 கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒற்றை ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் இப்போ 89 லட்சம் கையெழுத்து. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஜூனியர் பார்ட்னரான்னு கேட்குறீங்கல்ல. பார்ட்னரில் சீனியர் பார்ட்னர் ஜூனியர் பார்ட்னர்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா திமுக கட்சியில் சீனியர் பார்ட்னர் காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் ஜூனியர் பார்ட்னர் டிஎம்கே.
ஆனா ஜூனியர் பார்ட்னர் வந்து கண் அசைவல தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாலும் சீனியர் பார்ட்னர் காங்கிரஸ் 200 வருஷ கட்சி ஆமா சாமி போட்டுட்டு இருக்கு, அதுக்கு என்ன செய்யறது? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அதை அறிவிக்க வேண்டியது அமித்ஷாவா இல்ல இபிஎஸ் அவர்களா? அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு அறிவிக்க சொல்றீங்க? தேர்தல் நாளைக்கா வருது, இல்ல அடுத்த வாரமா வருது. சொல்லல சார், யார் ஒரு வருஷம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல. அது அது நீங்க ஃபார்மாலிட்டி இருக்குது. ஆனா யார் அறிவிக்கணும்னா தமிழ்நாட்டில் மாநில தேர்தல், இங்க மாநில கட்சி அண்ணா திமுக, திமுக ஆளுங்கட்சி. அப்ப திமுக தானே அறிவிக்குது, காங்கிரஸ் அறிவிக்குது. அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்கு எப்படியோ அதே தான் இங்கேயும். ஆகவே இங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிப்பார். அதிமுக தான் இங்கு தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி. நடக்க போற சட்டமன்ற தேர்தல். ஆகவே இங்க அவர்கள் தான் பலமாக இருக்கின்றார்கள். அதனால என்னதான் நீங்க டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் அதே மாதிரி அவையில் மூத்த பெரியவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடே எதிர்பார்க்கிறது. இப்போ யாருக்கு தேவையோ அவங்க தான் வந்து போய் சந்திப்பாங்க கூட்டணிக்கு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு தேவை இருக்கிறதுனால நாளைக்கு மோடி பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்காங்களா, அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சாங்களா? இப்ப யாருக்கு தேவை இருக்கு? பிஜேபியோட தேவை அதிமுகவுக்கு இருக்கா, இல்ல அதிமுகவுக்கு பாஜகவோட தேவை இருக்கா? என்ன சார் வியூகம் வச்சிருக்கீங்க 26 தேர்தலுக்கு? இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. மத்தியில அரசாங்கம், மத்திய அரசு பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். இப்போ நம்ம இப்படி சொல்லுவோமே, யாருக்கு இதில் தேவை இருந்துச்சு? நீட்டுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் பிரதமரை போய் பார்க்குறாரா? அல்லது முல்லை பெரியாருக்காக, அல்லது காவிரி இஷ்யூத்துக்காக, அல்லது அங்க புதிய அணை கட்ட போறாங்களே அதுக்காக பார்க்குறாரா? நீங்க தான் ஏற்கனவே கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறது தான் ஒற்றை இலக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் அவங்க இன்டாக்டா இருக்காங்க. அப்ப பலமான கூட்டணி அமைப்போம், வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. யார் அந்த கூட்டணி? பாஜக தானா? இல்ல அதைத்தான் இப்ப நான் முதல் சொல்ல வந்ததை நீங்க மறுத்துட்டீங்க, ஏதாவது என்ன தடுத்துட்டீங்க. இப்ப இதுக்கெல்லாம் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்க்காதவர் இதுக்கு வந்து கார் ரேஸுக்கு போனாங்க, செஸ் இது பண்ணுறதுக்கு போனாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தேவைப்படுவதற்கு உங்களுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரை பெரிய ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக இந்திய நாட்டினுடைய பிரதமரை நீங்கள் வரவேற்கிறீங்க, அப்படித்தானே? ஒரு அரசாங்கமே செய்கிற போது ஒரு எதிர்க்கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு அரசாங்கம் செய்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசங்கள் இருக்கா? வித்தியாசங்கள் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். நீங்க அரசாங்கத்துக்காக இந்திய நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறதை விட உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அடுத்த தலைவரை இவர்தான் என்று நீங்கள் கட்டமைப்பித்து ஒரு உயரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிரதமரை சந்திச்சது தான் அதிகம் அப்படின்னு தோணுது. ஆகையினால நாட்டு நலன் என்பதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் செக்டாரா மாறிச்சு. இந்திய நாட்டில் எலோன் மஸ்கை வந்து எப்படி வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவருடைய அமைச்சரவையில் கொண்டு அமைச்சராக்கி இருக்கிறாரோ, அது மாதிரி இப்போ வள்ளுவர் காலத்தில் இருந்தது மாதிரி இங்கே சொல்றது வந்து அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவையெல்லாம் இருந்தால் தான் ஒரு வேந்தருக்கு அழகு, மன்னனுக்கு அழகு, முதலமைச்சருக்கோ ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கோ அழகு. அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து கார்பரேட் கம்பெனி, அட்ஜஸ்ட்மெண்ட், அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு 4 விதியை வகுத்திருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கிற போது எல்லாமே ஒரு வணிகமயமான சிந்தனைக்கு வந்ததற்கு பிறகு இங்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக, நலத்திட்டங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குமே, ஆனால் திரும்பவும் இந்த ஆட்சி மாற்றம் உறுதியாக ஏற்படும். ஒரு கார்ப்பரேட் மயமாக்கலை எதிர்த்து அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத உங்களோட பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.